மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணல் நம்மோட சிறப்பு விருந்தினராக திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா இணைந்திருக்கிறார். பேசலாம். கிடைக்கக்கூடிய ஒரு சில வெற்றிகளையும் இன்னைக்கு அதிமுகவுக்கு கிடைக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த பாஜக என்ற இந்த கொம்பனும் அமித்ஷா என்ற கொம்பனும் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காரியத்தையே. தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வர்றதெல்லாம் என்ன சொல்றது, குதிரைக்கு கொம்பு முளைக்கிற கதைன்னு சொல்லுவாங்களா, அந்த கதை தான் அது. செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எங்க போய் சேரணும்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் மோடியும் சொல்லி அனுப்பியிருக்காங்களோ அவர் அங்க போய் சேர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு மத நல்லிணக்கமான ஒரு சூழல் முக்கியமா, அமைதியான சூழல் முக்கியமா, இல்ல உங்களுடைய கூட்டணி தர்மம் முக்கியமா, எதை நீங்க முன்னிறுத்துவீங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன அரசியல நீங்க செஞ்சீங்க? இப்ப பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன அரசியல நீங்க கையில் எடுக்கிறீங்க? பாவம் விஜய்க்கு அவரு என்ன ஸ்கிரிப்டோ அதை மட்டும் தான் அவரால் பேச முடியும். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துருந்தாங்கன்னா இந்த லைன் அவங்க எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கான வலிமை இல்லாத ஒரு தலைமை தான் இன்றைக்கு தாவேக்கால இருக்கு. உங்களுக்கு அதுக்கான திறமை இல்லை. வருகிற கூட்டம் எல்லாமே அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் கனவுல கூட நடக்காது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. தாவேகா அதிமுக இரண்டு கட்சிகளுடைய பொதுக்குழு கூட்டங்களுமே அடுத்தடுத்து நடந்து முடிஞ்சிருக்கு. இரண்டு கட்சிகளோட அந்த கோர் பாயிண்ட், அது மையப்புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே விஷயமா தான் இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி அதிமுக அதோட அந்த பொதுக்குழு கூட்டத்துல பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக தனி பெரும்பான்மையா வெற்றி பெறும்னு சொல்றாங்க. 210 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே சாத்தியமா? இல்ல, பொதுவாவே ஒரு கட்சி தன்னுடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்தணும், அவங்கள உற்சாகமாவே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடிய செய்திகள் இதெல்லாமே காமனானது. ஆனா அது சாத்தியமா அப்படின்னா, சாத்தியம் இல்லைன்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே நல்லாவே தெரியும். அதுலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணி 210 இடங்கள் வெற்றி பெற்று நாங்கள் தனி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம், இதை எந்த கொம்பனாலுமே தடுக்க முடியாது அப்படின்லாம் வீரவசனம் எல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு அதிமுகவினுடைய வெற்றியை தடுக்கிற கொம்பன் யார் அப்படின்னு கேட்டா பாஜக, அமித்ஷா தான் அந்த கொம்பன் அப்படின்னு. அப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லையா? கண்டிப்பா எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாரு இல்ல. இவர்களுடைய வெற்றியை, அதாவது கிடைக்கக்கூடிய ஒரு சில வெற்றிகளையும் இன்னைக்கு அதிமுகவுக்கு கிடைக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த பாஜக என்ற இந்த கொம்பனும் அமித்ஷா என்ற கொம்பனும் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காரியத்தையே. நீங்க அதிமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் மாறி மாறி இருந்திருக்கிற ஒரு கட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எப்படி நடத்துனாங்க, என்ன கண்டிஷன்ல இவரை கொண்டு போய் அங்க உட்கார வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் 210 தொகுதிகள் நாங்க ஜெயிப்போம், அதுவும் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அந்த ஒரு அசட்டு துணிச்சல் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா நீங்க கடந்த தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய பெயரை கூட பயன்படுத்தாமல், கூட்டணியில இருக்கும்போது கூட பாஜகவோட பேரை கூட பயன்படுத்தாமலே தேர்தல் பிரச்சாரம் செஞ்சவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக கட்சிக்காரங்களும். நரேந்திர மோடி அவர்களுடைய படத்தை கூட வேற எங்கேயுமே அவங்க அந்த தேர்தலை பயன்படுத்தவே இல்லை. அப்படி இருந்துட்டு இப்ப வேற வழி இல்லாமல் ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு அதுல சேர்ந்திருக்காங்க. அதனால வேற வழி கிடையாது, அவங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் பேசி ஆகணும். அதாவது இந்த என்ன சொல்றது, பாதி தூரம் போயிட்டோம், கூட்டிட்டு போயிட்டாங்க, இனி திரும்பி வரவும் முடியாது. அப்ப மீதி தூரத்தை அவங்கள கூட தான் நம்ம கடந்தாக வேண்டிய ஒரு சூழல் அதிமுகவுக்கு இருக்கு. அதனால அவங்க அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல பொதுவா ஒரு பொதுக்குழு அப்படின்னா அந்த கட்சியை பத்தி பேசுவாங்க. அவங்க எந்த கட்சி பொதுக்குழு நடத்துதோ அந்த கட்சியை பற்றி, அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து, நிர்வாகிகளினுடைய சிக்கல்கள் குறித்து, அல்லது எங்கேயாவது ஒரு உள்கட்சி சிக்கல் இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசுவாங்க. அதுக்கு ஒரு தீர்வு
என்ன அப்படிங்கிறத பத்தி கலந்து ஆலோசிப்பாங்க. இப்படிதான் வந்து அந்த இது நடக்கும். இல்லைன்னா அடுத்து வர தேர்தல்கள் வருதா, அந்த தேர்தலில் நம்ம கட்சி என்ன செய்யணும், என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்யணும், நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்ளணும், அல்லது வந்து பூத் கமிட்டியை வந்து எப்படி அமைக்கணும், அவங்களுக்கான வழிகாட்டுதல்கள், இதுக்கெல்லாம் நீங்க கூட்டங்கள் போடுங்க, இதெல்லாம் வந்து அவங்க பேசுவாங்க. ரைட். ஆனா இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் பேசுனதுல பாதிக்கு மேல வந்து திமுகவை பத்தி தான் வந்து பேசியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவை புகழ்ந்து பேசி இருக்கிறது அதிமுகவினுடைய பொதுக்குழு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி புகழ்ந்து எப்படின்னா பேசியிருக்கேன்? திரு SP வேலுமணி வந்து பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக வந்து திமுக காரன் ஒரு 2 திமுக காரன் இருந்தா கூட போதுங்க, கடைசி வரைக்கும் அவன் பூத்துல நிப்பான், அந்த மாதிரி நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ அவங்களுக்கு வந்து பூத் கமிட்டியை எப்படி வேலை செய்யணும், ஒரு பூத் லெவல்ல வந்து இறங்கி எப்படி வேலை செய்யணும்ன்றதுக்கு ஒரு உதாரணமாகவே அவங்க யாரதான் எடுக்கிறாங்க அப்படின்னா திமுகவினுடைய அந்த கட்டமைப்பை தான் அவங்க கையில எடுக்கிறாங்க. அதே மாதிரி SIR மூலமா தில்லுமுள்ளு பண்றது திமுக தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன் வச்சிருக்காங்களே. என்ன சொல்ற, திருடனுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டே வந்து நீங்க இதை பேசக்கூடாது, சரியா? பாஜக தான் இதுல முழுக்க முழுக்க இந்த வாக்கு திருட்டுல ஈடுபடுது. அதற்கு தோதாகத்தான் அவர்கள் SIR-ஐ கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு பாஜகவுக்கான ஒரு இலக்கு அப்படிங்கிறது இந்த SIR. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த 2026 தேர்தல், இந்த தேர்தல்ல வந்து தமிழ்நாட்டுல அவங்க வந்து ஆட்சியை கைப்பற்ற போறாங்க, அதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. இல்லவே இல்லை, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வர்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது, குதிரைக்கு கொம்பு முளைக்கிற கதைன்னு சொல்லுவாங்களா, அந்த கதை தான் அது. ஆனா அப்ப ஏன் அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னா, அதிமுகவையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடணும். அதே நேரத்துல அடுத்து வர்ற மக்களவை தேர்தல் இருக்கு இல்லையா, 29 மக்களவை தேர்தல்ல ஒட்டுமொத்த நாட்டிலும் இந்தியா முழுமைக்கும் வந்து பாஜக தான் வந்து வெற்றி பெறணும். அந்த ஒரு இலக்கை நோக்கித்தான் அவங்க வந்து இந்த SIR கொண்டு வர்றாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கான அந்த என்ன இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான உச்சபட்ச வேலையை வந்து அவங்க தொடங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு கட்டமாக தான் இந்த SIR வந்து அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது அதிமுகவுக்கு சேர்த்து பறிக்கிற ஒரு பள்ளம் தான் அப்படிங்கறத தெரியாம, அதாவது அது அறியாமல் கூட அல்லது தெரிந்திருந்தும் கூட வேற எதுவும் பேச வழி இல்லாத அளவிற்கு அதிமுக வந்து இன்னைக்கு ஆகிட்டு இருக்குது. 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க, இவங்க தோத்தா அவங்களும் தோத்த மாதிரி தானே அர்த்தம்? இல்ல, பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கே நல்லா தெரியுங்க. அதை தெரிஞ்சுதான் அவங்களும் வந்து இங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா சொல்லலாம் நாங்க வந்து அப்படி வந்துருவோம் இப்படி வந்துருவோம் சொல்லிட்டு, அதெல்லாம் கண்டிப்பா முடியவே முடியாதுங்கிறது அவங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். பாஜகவுக்கே நல்லா தெரியும், நயினார் நாகேந்திரனுக்கு நல்லா தெரியும், அந்த இவர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, தலைவரா இருந்தார்ல அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட அவங்க ஏன் வந்து இந்த கூட்டணி அது இதுன்னு எல்லாரும் இழுத்து பிடிக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் நின்றால், இந்த தேர்தலை சந்தித்தால், ஓரளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு 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 என்ன ஒரு கௌரவமான இடங்களை பெற்று அதிமுக வந்து சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியும். ஆட்சி பிடிக்கிறது நடக்காத காரியம், அது வேறு. ஒருவேளை போட்டி வேணா வந்து கொஞ்சம் நெருக்கத்துல இருக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய வந்து அணிகளை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறது பாஜக. இப்ப தாவேகான்ற ஒரு அணி இருக்கு, பாமகல ஒரு 2ஆ பொளந்து ஒரு அணியை வந்து பாஜக பக்கத்துல வந்து வச்சிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் ஒரு பாமகவை வந்து நடத்திட்டு இருக்காரு, அதுக்கு வந்து பாஜகவினுடைய பக்கபலம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பக்கமும் வந்து அவங்க சில சில அணிகள் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதன் மூலமாக வந்து ஏதாவது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, அதிமுகவை வந்து அந்த ஒரு இப்போ ஏற்கனவே இருந்த மாதிரியான ஒரு சில ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியாகவோ அல்லது வந்து கூடுதலான இடங்களை பெற்றோ ஒரு கௌரவமான வெற்றியை பெற்றோ அவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு பாஜக வரணும், அவ்வளவுதான். மற்றபடி பாஜக இதுல வந்து வெற்றி பெற்று அப்படியே வந்து ஆட்சியை வந்து மாத்தி அமைக்கிறது வைக்கிறதுல தமிழ்நாட்டுல நடக்காத விஷயம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதிமுகவை அழித்து கொண்டிருப்பது பாஜக தான். அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் இந்த பேச்சு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. இது அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கே நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போ செங்கோட்டையன் எங்க போய் சேர்ந்திருக்காரு, தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு. நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, பொதுவா ஒரு கட்சியில் ஒரு பெரிய கட்சியில இருந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தலைவர் வெளியில வர்றாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா செங்கோட்டையன் வந்து மூத்த தலைவர். அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வந்து அதிமுகவில் இருக்கிறார், அமைச்சரவையில் இருக்கிறார். அப்படி இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து கட்சியில இருந்து வெளியில போறாருன்னு சொன்னா அவரு என்ன யோசிப்பார் அப்படின்னா, அடுத்ததாக தனியாக ஒரு கட்சி தொடங்குவது அப்படின்னு தான் யோசிப்பாங்க இல்லையா. ஏன்னா காலம்போரா வந்து அம்மா புகழ் பாடியவர்கள், அம்மா பேர்ல இன்னொரு கட்சி நான் தொடங்குறேன் அப்படின்னு தான் அவர் நியாயமா பார்த்தா போயிருந்திருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அரசியல நம்ம இல்ல, தனி கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்க ஆதரவு இருக்கு? கோபிச்செட்டிப்பாளையம் தவிர்த்து மத்த இடங்கள்ல ஆதரவு கிடைக்கும். இப்ப டிடிவி தினகரனுக்கு மட்டும் எங்க ஆதரவு இருக்கு? தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஆதரவு இருக்கா? இல்ல
இது வந்து அதாவது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவருக்கு என்ன அப்படியே வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலயும் வெறும் ரசிகர் கூட்டத்தை வச்சுதானே அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது இல்ல பிரச்சனை இங்க. ஆனா இவருக்கு செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எங்க போய் சேரணும்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் மோடியும் சொல்லி அனுப்பியிருக்காங்களோ அவர் அங்க போய் சேர்ந்திருக்கிறார். அதுதான் இதுல இருக்கிற விஷயமே. சோ அப்போ இவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்ற ஒரு அரசியல் நெரேட்டிவை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாவேகா வந்து இங்க வந்து ஒரு கட்சியாவே இன்னும் யாரும் ஏத்துக்கல. அரசியல் கட்சியாவே வந்து அது வந்து மக்கள் கிட்ட போய் பதிவாயிருக்கு அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நடிகரை பார்க்க வர்ற கூட்டமாக தான் இப்போது வரைக்கும் வந்து தாவேகாவுக்கு வருகிற கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த தாவேகான்ற ஒரு கூட்டத்தை, ஒரு ரசிகர் கூட்டத்தை இவங்க வந்து ஒரு கட்சியாக, ஒரு அமைப்பாக காட்டணும் வெளியில. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா சில பேரை கொண்டு அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், கண்டிப்பா செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இருக்கிறது. அது வந்து மைனஸோ பிளஸோ அது வேறு, நெகட்டிவோ பாசிட்டிவோ அது வேறு. ஆனா ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இருக்கு. அப்ப அவரை கொண்டு வந்து நீங்க தாவேகால கொண்டு போய் நீங்க பாஜக சேர்க்கிறதன் மூலமாக தாவேகாவுக்கு வந்து ஒரு அரசியல் அடையாளத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ அண்மையிலிருந்து ஒருத்தர் போய் அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு, ஒரு பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் வந்து அங்க போய் சேர்ந்திருக்கிறார். அவர் ஒரு தொழில்முறை பேச்சாளர். அவர் போய் சேர்ந்திருக்கிறார். அப்போ அவர் போய் சேரும்போது இன்னொரு முகம் வந்து தாவேகாவுக்கு வந்து கிடைக்குது. அப்போ ஒரு அரசியல் கட்சியாக இப்பதான் அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு முயற்சி செய்கிறார்கள். அப்போ இந்த வகையில் இருக்கும்போது பாஜகவுடைய வேலையே வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சுட்டு இவங்க வந்து அப்படியே மேல ஜெயிச்சிட்ட மாதிரி காட்டுறதுதான். மற்றபடி இவங்களுடைய ஒரு மக்கள் ஆதரவுலையோ இல்ல இவங்களுக்கான வாக்குகள்லயோ பாஜக எந்த மாநிலத்திலும் ஜெயிச்சது கிடையாது. எந்த மாநிலத்திலும் ஜெயிச்சது கிடையாது அப்படின்றப்ப தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி அவங்களால அது முடியும்? இல்ல இப்ப செங்கோட்டையன் அவர் சேர்ந்திருக்காரு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா சொல்லி சேர்ந்திருக்கலாம். ஏன்னா அவர் போய் டெல்லியில போய் சந்திச்சுட்டு வந்து இங்க வந்து சேர்ந்திருக்காரு சொல்லலாம். நாஞ்சில் சம்பத் அவர் சேர்ந்ததுக்கு அவர் எப்படி காரணமா இருக்க முடியும்? அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் திமுக மேல தானே குற்றச்சாட்டு. இல்ல, நான் அவரை வந்து தொழில்முறை பேச்சாளர்னு நான் வந்து சொல்லிட்டேன். சரியா? அவருக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு அதிருப்தி ஏற்பட்டால் இன்னொரு இடத்துக்கு அவர் போவார். அப்ப அவர் எங்க போகணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அங்க ஒரு விஷயங்கள் எல்லாம் சில பின்னணியில வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி நடக்கும்போது எப்பொழுதுமே பாஜக வந்து விலை கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறதுல வந்து முன்னணியில நிக்கிறாங்க. அவங்க நமக்கு வந்து தேர்தல் நடந்தது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, கட்சியே கூட பல நேரங்களில் விலைக்கு வாங்குவது. இப்ப பாமக இப்படி அன்புமணி பிரிவை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள், விலைக்கு வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். அன்புமணியினுடைய அவருடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக விசாரணையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் தப்பிப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் வந்து பாமகவை அங்க கொண்டு போய் அடகு வச்சிருக்கிறார். அதே மாதிரி நம்ம இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி அவர்களும் வந்து அவர் மேலையும் அவருடைய சம்மந்தியை காப்பாத்திக்கிறதுக்கு, அவருடைய பையனை காப்பாத்திக்கிறதுக்கு, இன்னும் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களாக இருந்தவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அதை எல்லாவற்றையும் வந்து காப்பாற்றிக் கொள்வது. அவர் கட்சியை காப்பாத்துறதுக்காக எடப்பாடி இந்த வேலையெல்லாம் செய்யல. அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, இது மாதிரியான ஊழல் செய்ததெல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வந்து எடப்பாடி அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி இவருக்கென்று ஒரு விலை இருக்கிறது, நாஞ்சில் சம்பத்துக்கென்று ஒரு விலை இருக்கிறது. அதை அவர் வந்து சொல்லும் போது என்னுடைய விலை இதுதான் அப்படின்னு சொல்லும் போது அதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதியான கட்சியாக இன்றைக்கு பாஜக இருக்கிறது. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதை அப்படியே வந்து ப்ரொக்யூர் பண்ணி அங்க அனுப்புறாங்க. அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். சோ இது முழுக்க முழுக்க இந்த பின்னணியில் இருப்பது பாஜக தான். அது வெளிப்படையான உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரியில போயிட்டு தாவேகா கூட்டம் நடத்துறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அங்க ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கேட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காரணம் சொன்னது, கரூர்ல அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு, 41 பேர் வந்து செத்து போயிருக்காங்க உங்களால, அதனால இங்க நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பாண்டிச்சேரியில வந்து எல்லாமே ஓப்பன் கால்வா வேற இருக்குன்னு, டிச்சு வேற இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த ரிஸ்க் எல்லாம் நாங்க எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்களும் வந்து அமைதியா என்ன பண்ணிட்டாங்க, பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்களா, அதுவே போதும்னு சொல்லிட்டு நடத்திருக்காங்க. ரைட். இப்ப பொதுக்குழு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டிச்சேரியினுடைய அதிமுகவினுடைய நிர்வாகி அன்பழகன் சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கட்சி தாவேகாவை தொடங்க சொன்னதே வந்து ரங்கசாமி தாங்க. அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் சொல்றாரு, அவரு தாவேகாவை தொடங்குங்கன்னு கட்சி தொடங்க சொல்லி விஜய் கிட்ட சொன்னதே வந்து இவர் தான், ரங்கசாமி தான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சார்பா அவர் பேசுறாரு. ரைட்டா? இன்னொரு பக்கம் இந்த பொதுக்கூட்டத்தை, விஜய் நடத்தின அந்த பொதுக்கூட்டத்தை எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்காக அந்த காவல்துறை உயர் அதிகாரி, ஒரு பெண் உயர் அதிகாரி இருந்தாங்க இல்லையா, முன்னாடி நின்று எல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்க இல்லையா, அந்த அதிகாரிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்திருக்கிறது யாருன்னு கேட்டா, தாவேகாவில இருந்து யாரோ புசி ஆனந்தோ அல்லது வந்து இந்த ஆதவ் அப்படின்றவரோ போய் அதெல்லாம் பண்ணல. அங்க இருக்கிற பாஜகவினுடைய அமைச்சர் நமச்சிவாயம் அதை பண்றாரு. என்ன தேவை இருக்கு? அதன் நடந்தது பாஜகவோட பொதுக்கூட்டமா?
ஏன் வந்து பாஜக அமைச்சர் போயிட்டு நல்ல பாதுகாப்பா நடத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஏன் வந்து அவர் அங்க போயிட்டு இல்ல இப்ப அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல, அதுக்காக பாராட்டி இருக்கலாமே. அவர் அப்படி சொல்லவே இல்ல. தாவேகா பொதுக்கூட்டத்தை நீங்க பாதுகாப்பாவும் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நீங்க நடத்தி கொடுத்திருக்கீங்க, அதுக்காக பாராட்டுக்கள். இல்ல அதுதான் இவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அச்சத்தினால அதை சொல்லிருக்கலாம். இவங்க வந்தா ஏதோ ஒண்ணு நடந்துரும் அப்படிங்கிற பயத்துல இருந்திருக்கலாம், அதனால கூட அப்படி பாராட்டி இருக்கலாமே. ஏங்க அப்படி பார்த்தா இங்க எத்தனையோ இடங்கள்ல அந்த மாதிரி நடக்குது. இப்ப அப்ப போற இடத்துல எல்லாம் வந்து பாஜக சேர்ந்தவர்கள் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொன்னாடை போத்தி வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்களா? இல்ல எனக்கு இது நீங்க பாருங்க, எல்லாம் ஒரே லைன்ல வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாமக வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ ஒரு ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ஒரு ஏற்பாடு பண்றாங்க. இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய வலியுறுத்தி நடத்த போறதா சொல்றாங்க. யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்காங்க? திமுக தவிர்த்து அனைவருக்கும் அழைப்பு, அதுல தாவேகாவுக்கும் அழைப்பு. அவரு வழக்கறிஞர் பாலு வந்து நேர்ல பனையூருக்கே போயிட்டு அழைப்புதல் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இப்போ இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, அவங்க வந்து அதற்காக தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத முன்னிறுத்துறாங்க. அப்ப அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு முழுமுதல் காரணமாக இருந்தது யாரு? எப்போ அது உங்களுக்கு கிடைத்தது? எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்தது? அதுல உயிரிழந்தவர்களுக்கு தொடர்ந்து வந்து அந்த குடும்பங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்க ஏற்பாடு செய்த தலைவர் யாரு? கலைஞர். அப்போ நீங்க திமுகவை தவிர்த்து கொடுப்பீங்க, ஆனா யார போய் அழைக்கிறீங்க? இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச தாவேகா வந்து உங்களுக்கு பொதுக்கூட்டத்துக்கு, அப்ப இவங்க எல்லாம் ஒரே லைன்ல நிக்கிறது உங்களுக்கு புரியலையா? அதிமுக, தாவேகா, பாமக, பாஜக. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற லைன்ல நிக்குது, ஒரே லைன்ல நிக்கிறாங்க. அவங்க யாரு முன்னாடி நிக்கிறாங்க, யாரு பின்னாடி நிக்கிறாங்கன்றது மட்டும் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே தவிர, ஆனா நிக்கிறதெல்லாம் பாஜகவோட லைன்ல கரெக்டா நிக்கிறாங்க எல்லாரும். பாஜக ஆதரவு லைன் அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலா திமுக எதிர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல? இல்ல கண்டிப்பா திமுகவோட எதிர்ப்பு அப்படின்னா, திமுகவை அவங்க எதிர்க்கிறாங்கன்னா நேரடியா எதிர்க்கணும், சரியா? இப்போ திமுகவுடைய திட்டங்கள்ல நீங்க ஏதாவதுன்னா குறைன்னா சொல்லுங்க, அது எப்படி இப்படின்னு சுட்டி காட்டுங்க, அந்த அரசியலை நீங்க முன்னெடுங்க, அதை வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா இவங்க வந்து பாஜகவினுடைய சூழ்ச்சி அரசியலை தான் இவங்களும் கையில் எடுக்கிறாங்க. பாஜக வந்து இவர்களுக்குள் ஒரு பிரித்தாளும் அரசியலை பாஜக கையாள்கிறது. எப்படி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரு மத ரீதியாக பிரித்தாளுகின்ற வேலையை பாஜக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோ, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்களுடைய கூட்டணி கட்சிக்குள்ளேயும் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேலையை அதிமுகவுல வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன ஆக போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு அரசியல் எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது, அதிமுக இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து மதவாத அரசியலை முன்னெடுத்ததா? அதிமுக தமிழ்நாட்டுல என்ன அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஓரளவுக்கான புரிதலாவது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இருக்கிற அதிமுகவினுடைய தலைமைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்பம் என்ன அப்படிங்கிறதே புரியல. அவர் வந்து பாஜக என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ அதே அவங்க செய்யறாங்க. நியாயமா பார்த்தா இன்றைக்கு எப்படி அதிமுக இருந்திருக்கணும் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒண்ணு நடக்குது, அது வந்து அப்பட்டமா தெரியுது அவங்க வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்காக தான் பாஜக திட்டமிட்டு அதை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு, இதை வந்து இங்க இருந்து போய் திராவிடர் கழகத்தை சார்ந்த நாங்களோ அல்லது வந்து எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்ந்ததோ அல்லது மற்ற திராவிட இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் இவர்கள் எல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க விடுங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சொல்றாங்க? எப்பவும் ஏத்துற மாதிரி உச்சி பிள்ளையார் கோயில்ல கோயில் நிர்வாகம் வந்து விளக்கு ஏற்றியாச்சு, நாங்க அதை பார்த்து கும்பிட்டுட்டோம், எல்லாம் நாங்க பண்ணிட்டோம், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. அங்க வெளியில இருந்து வந்த ஆட்கள் தான் இவ்வளவு செய்யறாங்களே தவிர எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கு தர்காவும் வேணும்னு அந்த மக்கள் சொல்றாங்க. எங்களுக்கு உச்சி பிள்ளையார் கோயிலும் வேணும், தர்காவும் வேணும், ரெண்டுமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க, அந்த மக்கள் கேட்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டு காலம் நாங்க எங்க ஆட்சியில இருந்தோம், எங்க அம்மா ஆட்சி அப்பா ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காருல எடப்பாடி, அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா அந்த மக்கள் பக்கம் நின்றுக்கணும்ல. இத்தனைக்கும் திருப்பரங்குன்றத்தினுடைய தொகுதி எம்எல்ஏ யாரு? ராஜன் செல்லப்பா, அதிமுகவை சேர்ந்த ராஜன் செல்லப்பா. அப்ப அவர் அந்த மக்களுக்கு பாதுகாப்பா நின்றுக்க வேணாமா? அங்க ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கு. இல்ல கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கும்போது அதை எப்படி எதிர்த்து பேச முடியும்? கூட்டணி தர்மம்னா நீங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கூட்டணின்றது தேர்தலுக்கான கூட்டணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்காக ஒரு கூட்டணி, அவ்வளவுதான். அது வந்து தொகுதி பங்கீடு, யார் யாருக்கு எத்தனை தொகுதிகளை வந்து பங்கிட்டுக் கொள்வது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து பலமுறை சொல்லியிருக்கிறார். இந்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சிக்கல் வரும்போதெல்லாம் ஜெயலலிதா அவர்களை வந்து அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவங்க வந்து ஊழல் குற்றவாளி தானே, ஊழல் குற்றச்சாட்டுல வந்து ஜெயிலுக்கு போனவங்க தானே, ஊழல் குற்றச்சாட்டுல பதவி இழந்தவர்கள் தானே, தண்டனைக்கு பெற்றவர்கள் தானே சொல்லிட்டு அவர் பேசும்போது அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இவங்க கடுமையா எதிர்த்தாங்க. எப்படி நீங்க வந்து கூட்டணி கட்சியா இருந்துட்டு இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றப்போ ரெண்டு பக்கமும் சொல்லப்பட்டது அதுதான். கூட்டணின்றது தேர்தலுக்கான கூட்டணி, அவ்வளவுதாங்க, இதோட கொள்கை கூட்டணி இல்லை அப்படின்னு அவங்களே சொன்னாங்க.
அப்ப என்ன இதுல நீங்க வந்து கூட்டணி தர்மத்தை பாதுகாக்க வேண்டியது இருக்கு? உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனும் பாதுகாப்பும் முக்கியமா, தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு மத நல்லிணக்கமான ஒரு சூழல் முக்கியமா, அமைதியான சூழல் முக்கியமா, இல்ல உங்களுடைய கூட்டணி தர்மம் முக்கியமா? எதை நீங்க முன்னிறுத்துவீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ திமுகவுல வந்து கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில இருக்காங்க, இவங்க இருக்காங்க, முஸ்லீம் லீக் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா மக்கள் பிரச்சனைகள்னு வரும்போது கூட்டணிலாம் அவங்க பாக்குறதே கிடையாது. அது நம்மளும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? தொழிலாளர் பிரச்சனையா, கம்யூனிஸ்டுகள் வந்து வெளியில வந்து போராடுறாங்க, முதலமைச்சர் கிட்ட போயிட்டு அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா உங்களுடைய கூட்டணி தர்மம் எப்படி இருக்கு? எதை சொன்னாலும் சரி சரின்னு போறதுக்கு பேர் கூட்டணி தர்மம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை சரியாக சுட்டி காட்டி அதை சரி செய்வதுதான் கூட்டணி தர்மம். அப்படிதான் நீங்க அதை எடுத்துட்டு போக முடியும். உங்களுக்கு தெரியும் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டுல இப்படி இப்படி இருந்தாதாங்க இந்த மாதிரி நேக்கு போக்கா நீங்க போகணுங்க அப்படின்றாலும் நீங்க பாஜகவுக்கு சொல்லணும்ல. அப்ப அங்க கலவரம் செய்யறதுக்காகவே ஒரு கூட்டம் வருது. அந்த மக்கள் பயப்படுறாங்க. இந்த ஆண்டு எங்களால வந்து அங்க கிரிவலம் போக முடியல, ஏன்னா அவ்வளவு பெரிய பதற்றமா இருந்துச்சு அப்படின்னு அந்த மக்கள் வருத்தப்படுறாங்க. அங்க போயிட்டு கடை அடைங்கன்னு சொல்லிட்டு பாஜக ரவுடி கூட்டம் போய் நிக்குது. அந்த மக்கள் அடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வெளியூர்ல வந்து ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏவோட ஸ்டாண்ட் என்னங்க? அவருடைய ரோல் என்னங்க? அங்க இவங்களெல்லாம் நயினாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இதுல கல்யாண மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்கன்னா அங்க போய் அவரை பார்த்து இவர் வந்து பேசிட்டு வராரு, இந்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா. அப்ப என்ன உங்களுடைய கூட்டணி தர்மம் இது? அப்ப நீங்க என்ன மாதிரியான அரசியலை வந்து தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி அதிமுக செய்தது? எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன அரசியலை நீங்க செஞ்சீங்க? இப்ப பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன அரசியலை நீங்க கையில் எடுக்கிறீங்க? அதை நியாயப்படுத்தி பேசுறாரு எடப்பாடி. அப்ப இவங்க என்ன வந்து திமுகவுக்கு எதிராக பெரிய இது பண்றாங்க? இப்ப தாவேகா எடுத்துக்கோங்க. கொள்கை எதிரி எங்களுக்கு வந்து பாஜக அப்படின்னாங்க, எங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்னாங்க. சரி, அப்ப அண்ணாவை வந்து நீங்க உங்களுடைய படங்கள்ல போட்டிருக்கீங்களா? அப்ப அண்ணா யாரு? அண்ணா யாருங்க? அவர் ஆரம்பிச்ச கட்சிங்க திமுக. அந்த அந்த அடிப்படை அறிவாது தெரியுமா தெரியாதா விஜய்க்கு? இல்ல யாருமே சொல்லலையா? அப்போ திமுகவை தொடங்கிய தலைவரான அண்ணாவை நீங்க உங்க பக்கத்துல அங்க உங்க கொடியில இதுல போட்டுக்குவீங்க, பேனர்ல எல்லாம் போட்டுக்குவீங்க, அவங்க வழிகாட்டி தலைவராக நீங்க வந்து கட் அவுட் வைப்பீங்க. ஆனா திமுக தான் வந்து எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லுவீங்க. இது ஒரு குழப்பமாக இல்லையா? நீங்க வந்து பாஜக தான் கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. ஆனா பேசுற டோன் எல்லாமே வந்து இந்த வடிவேலு சொல்றாரு, கோழி கூவுற சத்தமும் நான் ஏப்பம் விடுற சத்தமும் ஒரே கோரஸா கேக்குங்கன்னு வரல. அந்த மாதிரி அதே கோரஸ்ல தானே நீங்களும் வர்றீங்க. இல்ல இப்ப பாஜக வந்து எதிர்த்து பேசிருக்காங்களே. கரூர்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு, உங்களால வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது, மக்கள் உயிரிழந்தாங்க, உங்களுக்கு உங்க மேல வந்து கடுமையான விமர்சனங்கள், மக்களே கடும் கோபத்துல. அப்ப அதை அப்படியே வந்து கூல்படுத்துறதுக்காக, சைலண்ட் பண்றதுக்காக நீங்க அவசர அவசரமா டெல்லிக்கு ஓடினாரு அந்த வளர்ந்த மனிதர் யாரு? ஆதவ் அர்ஜுனா. யார்கிட்ட போய் நீங்க சரண்டர் ஆனீங்க? இப்ப எப்படி அதுல எல்லாம் அந்த விசாரணைகள் மூவெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இது எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமலாம் இல்லைங்க. எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது எப்படி எவ்வளவு தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறத சமீபத்தில் காட்டிய ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் வந்து திருப்பரங்குன்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இங்க வந்து அதெல்லாம் நடக்காது. சரி, இன்னொரு பக்கம் ஒரு பொதுக்குழு நடக்குதுன்னா, பொதுக்குழு நடந்தா அந்த கட்சியோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இப்போ இவர் போய் சந்திச்சிருக்கிறாரு, யாரு? நயினா நாகேந்திரன் அவர்கள் போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காங்கன்னு வந்துட்டு வெளியில இப்ப செய்தியாளர்கள்ட்ட கேட்டா 2 மணி நேரம் பேசியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நாங்க கூட்டணியை பத்தியும் பேசல, தொகுதி பங்கீடு பத்தியும் பேசல, வேற யார் யாரெல்லாம் இந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்றத பத்தியும் நாங்க எதுவும் பேசல. ஆனாலும் 2 மணி நேரம் பேசணும். இல்ல பர்சனலா அவங்க ஏதாவது பேசியிருந்தாங்க. என்ன பர்சனல்ங்க? என்னதான் வந்து ரொம்ப ரொம்ப டியர் மோஸ்டா இருந்தா கூட 2 மணி நேரம் நீங்க பேசிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. அது அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுக்குழுவை ஒட்டி, பொதுக்குழு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு கட்சியில பொதுக்குழு நடந்தா வாழ்த்து சொல்றதுக்கு போறதுன்றது ஒரு விஷயமா? அது இல்ல. ஆனா அந்த பொதுக்குழுவில் எடப்பாடிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க அந்த பொதுக்குழு. ஏன்னா யார் வந்து கூட்டணியில சேரணும் வைக்கணும்ன்றத அவர் முடிவு பண்ணுவார். இன்னொரு பக்கம் வந்து இந்த கூட்டணிக்கு தலைமை அப்படின்றது அதிமுக தான், அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழுமையான ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இவர் என்ன பண்ண போறாரு? இந்த 14ஆம் தேதியோ இதோ 15ஆம் தேதியோ டெல்லி போப்பாரு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். அப்ப அவர் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்த மாதிரி ஒரு தோற்றம். இது எல்லாமே இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கணக்கு. நீங்க வந்து எப்போ வந்து பொதுக்குழு கூட்டணும், இல்ல எப்போ வந்து நீங்க என்ன பேசணும், இது எல்லாத்தையும் வந்து திட்டமிட்டு கொடுப்பது ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டெல்லியில இருந்து வருது. அந்த ஸ்கிரிப்டை தான் நீங்க இருக்கிற அதிமுகவாகட்டும், பாமகவாகட்டும், அல்லது வந்து மற்ற இப்போ புதுசா வந்திருக்கிற நடிகருடைய கட்சி தாவேகாவாகட்டும், எல்லாம் இவங்க அதை தான் வந்து இப்போ
என்ன சொல்றது அரங்கேற்றிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் தான் அரங்கேற்றிட்டு இருக்காங்க. இதுல திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. சரியா? ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, புதுச்சேரி பார்த்து தமிழ்நாடு கத்துக்கணும், யூனியன் டெரிட்டரி பார்த்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இல்ல அவருக்கு வந்து என்ன வந்து பேப்பர்ல கொடுத்தாங்களோ அதை அவர் வந்து படிச்சிருக்கிறாருங்க, அவ்வளவுதான். மத்தபடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பாராட்டி திராவிட மாடல் ஆட்சியை உதாரணமாக காட்டி பல முறை புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் பேசியிருக்காரா இல்லையா? ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவர் சொல்றாரு, இங்க காலை சிற்றுண்டி திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட போது மிக சிறப்புன்னு சொல்லிட்டு பாராட்டினார். இன்னொரு பக்கம் வந்து ஒன்றிய அரசுக்கு அடிபணியாமல் மாநில உரிமைகளுக்காக திமுக ஆட்சி குரல் கொடுக்கிறது. தலைவர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வந்து துணிச்சலாக குரல் கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு யார் பேசினா? இதே புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் இதே திரு ரங்கசாமி அவர்கள் பேசி இருக்கிறார். அப்போ புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களே பாராட்டுகின்ற வகையில் தான் இங்க திமுக ஆட்சி நடக்குது. ஆனா என்ன பண்றதுங்க, பாவம் விஜய்க்கு வந்து அவரு என்ன ஸ்கிரிப்டோ அதை மட்டும் தான் அவரால் பேச முடியும். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்திருந்தாங்கன்னா இந்த லைன் அவங்க எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த லைனுக்கு வேற வேல்யூ கிடையாதுன்றது அவங்களுக்கு வந்து தெரியல. அதனாலதான் அதை எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன பெருசா வந்து இங்க அவர் வந்து சட்டம் ஒழுங்கே வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க. முழுக்க முழுக்க கரூர்ல நடந்த அந்த துயரத்திற்கு தாவேகாவினுடைய அந்த நிர்வாக கட்டமைப்பு இல்லாததுதான் காரணம் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவ்வளவு பிரச்சனைகள் நடந்த உடனே என்ன பண்ணாங்க? கரூர் மாவட்ட செயலாளரை கலட்டி விட்டீங்களா இல்லையா? நீங்க அவர் மதியழகன் நிலைமை என்ன? அவருக்காக நீங்க ஏதாவது வாதாடினீங்களா? இல்ல நீங்க போய் நின்னீங்களா? புஸ்ஸிய காப்பாத்துறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா போச்சு. ஆதவர்ஜுனாவை ஒளிச்சு வச்சு காப்பாத்துறதுக்கே உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா மாவட்ட செயலாளரை நீங்க கை விட்டுட்டீங்க. அப்ப அந்த பகுதி மக்கள் வந்து என்ன சொல்றாங்க? அதுல வந்து உண்மை அறியும் குழு ஒண்ணு வருது. அப்ப இவர் தான் அந்த அண்ணாமலை தான் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரா அங்க போறாரு. அந்த மக்கள் கிட்டையும் அந்த குழு கிட்டையும் வந்து மீடியேட்டரா போறாரு அவரு. அப்ப அங்க ஒருத்தர் கேக்குறாங்க, எப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தாவேகாவினுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வர்றாரு. சரியா? ஆனா இவர் உடனே அதை வந்து இடைமறித்து எப்படி திசை மாற்றுறாரு அண்ணாமலைனா, அவங்க மாவட்ட நிர்வாகம் வந்து அப்படிதானே இருந்தது, சரியில்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வர்றாரு? கலெக்டரோட ரோலை வந்து அங்க தப்புன்னு சரியா இல்லைன்னு சொல்ல வர்றாரு அவர். அவர் திரும்பவும் தெளிவா சொல்றாரு, இல்ல அந்த கட்சிக்காரங்க வந்து எல்லாம் யாருமே அங்க இல்ல, எல்லாம் ஓடி போயிட்டாங்க, யாருமே அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கான ஆட்கள் ஒழுங்குபடுத்துறது யாரும் இல்லைன்னு அந்த பொதுமக்கள்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு. புரியுதா? அப்போ மொத்தமே உங்களுடைய ஒழுங்கீனம். அது ஒழுங்கீனம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க தாவேகாவினருக்கு தான் வந்து பொருந்தும். ஏன்னா ஒரு கூட்டத்துல எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது இடத்துலன்ற ஒரு பொது ஒழுக்கம் இல்லாமல் வந்து அவங்க நடந்துகிட்டதனுடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் அங்க நடந்திருக்கு. 41 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்ப அதை விட்டுட்டு நீங்க வந்து இங்க ஏன் எத்தனை கூட்டங்கள் இங்க நடக்குதுங்க? எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடக்குது தமிழ்நாட்டுல? எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, மாநாடுகள் நடக்குது? எந்த மாநாட்டிலாவது, ஈவன் அதிமுகவினுடைய மாநாட்டிலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, ஏதாவது இந்த மாதிரி நடக்குதா? நடந்தது இல்லையே. அதிமுகவினுடைய பொதுக்குழு நடக்குது, அதிமுகவினுடைய செயற்குழு நடக்குது, அதிமுகவினுடைய மாநாடு நடத்துறாங்க, எல்லாம் தான் நடத்துறாங்க. அதெல்லாம் கரெக்டா தானே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு கட்டமைப்புள்ள ஒரு அரசியல் கட்சி. ஒரு அரசியல் கட்சிக்கான கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி தான் வந்து அதிமுக. அப்போ அங்க அதே மாதிரி திமுக எவ்வளவு பெரிய எத்தனை லட்சக்கணக்கானோரை கூட்டி ஒரு மாநாடு நடத்துறாங்க. எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம், குழந்தைகளோடு கூட அங்க வந்திருக்காங்க. கொற்ற மழையில அந்த மாநாடு நடந்துச்சு. என்ன எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஏன் இப்போ வந்து தமிழ்நாட்டுல தாவேகா தவிர்த்து மற்ற கட்சிகள் நடத்துகிற எந்த கூட்டத்திலும் இந்த மாதிரியான உயிரிழப்புகளோ அல்லது வந்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது அப்படிங்கிற எங்கேயாவது நடந்திருக்கா? நீங்க அங்க வந்து ரோட் ஷோ நடத்தினாலும் இதுதான் பிரச்சனை. இல்ல ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம்னு சொல்லிட்டு நடத்தினா கூட ரோட்ல சென்ட்ரல் மீடியன்ல இருக்கிற அத்தனை தடுப்புகளையும் அடிச்சு உடைச்சு சாச்சிடுறீங்க. என்ன ஒழுக்கத்துல நீங்க வந்து உங்க தொண்டர்களை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கீங்க? தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கான வலிமை இல்லாத ஒரு தலைமை தான் இன்றைக்கு தாவேகால இருக்கு. உங்களுக்கு அதுக்கான திறமை இல்ல. ஒரு திறமையற்ற ஒரு தலைவர் அவர். ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துவதற்கான தகுதியோ திறமையோ வலிமையோ இல்லாத ஒருவராக நடிகர் விஜய் இருக்கிறார். அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்குமே காரணம். நீங்க எங்க போனாலும் சேரை உடைச்சு போட்டுறீங்க, எங்க போனாலும் வந்து பொது சொத்துக்களுக்கு வந்து சேதம் விளைவிக்கிறீங்க. நீங்க வந்து அவர் வந்து வேண்டுகோள் விடுறாராமா அந்த கட்சியோட தலைவர், நீங்க வந்து மரத்து மேல ஏறாதீங்க, மின்கம்பங்கள் மேல ஏறாதீங்க, அப்புறம் வந்து என்னது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருந்தாலும் அது பக்கத்துல நிக்காதீங்க, அது பக்கத்துல போகாதீங்க. இப்படியெல்லாம் இது வரைக்கும் எந்த கட்சியில் இருந்தாவது ஒரு அறிக்கையோ அல்லது வந்து ஒரு அறிவுரையோ வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல அவங்க இப்ப ஜென்சி கிட்ஸ் முதல் முறையா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தாவேகாவுக்கு மட்டும் தான் வர்றாங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன்.
இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து தாவேக்கால மட்டும்தான் இருக்காங்க, இல்ல தாவேக்கா பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஜென்சி கிட்ஸ் பிறந்தாங்களா? உடனே ஜென்சி கிட்ஸ் என்ன ஜென்சி கிட்ஸ்? தலைவன் எப்படியோ அப்படிதாங்க அவங்க இருப்பாங்க. தலைவனுக்கு முதல்ல வந்து ஒரு 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 பொது வாழ்க்கைக்கான ஒரு தகுதி இருக்கா? ஏன் இதுல வந்து மாணவர் அமைப்பு கிடையாதா? திமுக மாணவர் அமைப்பு கிடையாதா? அதிமுக மாணவர் அமைப்பு கிடையாதா? உடனே ஜென்சி கிட்ஸ் எல்லாமே வந்து சரியாதாங்க இருக்காங்க. ஒரு சில இவருடைய ரசிகர்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் இன்னும் ரசிகர்களாக இருக்காங்க. அதனாலதான் இந்த பிரச்சனையே. அந்த இளைஞர்களை நீங்க வந்து அரசியல் படுத்துனீங்கன்னா இந்த சிக்கல் வராது. ஏன்னா ஒரு 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 நடிகனை அவன் வந்து அந்த நடிகர் வந்து நேர்ல வந்துட்டாருன்னா நேர்ல ஒரு தடவையாவது பாத்துடணும். இதுதான் எல்லா நேத்து இந்த பாண்டிச்சேரி கூட்டங்கள்ல வந்து ஒரு நிறைய வந்து பேர் பேசுறாங்க. எப்படி வந்து ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு எங்களுக்கு, எங்க ஆனந்தமா இருந்துச்சு. அப்போ ஒரு அம்மா சொல்றாங்க, வேலை என்ன வேலை போனா போட்டு, இந்த வேலை போனா இன்னொரு வேலை, குடும்பமே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு யார் சொல்றா? ஜென்சி கிட்ஸ் சொல்லலைங்க. அந்த அம்மா என்ன ஜென்சி கிட்ஸா சொன்னம்மா? அவங்களுக்கு எப்படி ஒரு 45-48 இயர்ஸ் இருக்கும். அவங்களும் அதான் சொல்றாங்க. அப்ப இது வெறுமனே முழுக்க முழுக்க வெறும் ரசிக மனப்பான்மையில் அந்த கூட்டத்தை விஜய் வைத்திருக்கிறார். அது அவரே இன்னும் அந்த ஒரு நடிகர் அப்படின்ற எண்ணத்துல இருந்து அவர் வெளியே வரலைங்க. இல்லைன்னா லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவார் அவரு. அதாவது முதலமைச்சர் போறாரு, ரோட்ல நடந்து போறாரு, நார்மலா வாக்கிங் போறாருங்க. அவரை பாக்குறதுக்கு கூட தான் மக்கள் வர்றாங்க, கை குலுக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, போறாங்க. அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. சிஎம் வந்து திமுக தலைவர் அவர் கூட தான் வந்து இறங்கி மக்களை நேர்ல சந்திக்கிறாரு. இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குதா? கேட்டு அங்க வந்து அதிகபட்ச பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. அதிகபட்ச பாதுகாப்புங்கிறது அங்க இல்ல. அந்த மக்கள், அந்த கட்சிக்காரங்க எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்காங்க, ஒரு ஒரு தலைவரை எப்படி மதிக்கிறாங்கன்றதுக்கான அடையாளம் இது. இவரை வந்து ஒரு தலைவரா பார்க்கல அவங்க, ஒரு ஒரு ரசிகர், ஒரு ஒரு நடிகரா பாக்குறாங்க. ஒரு திரையில் பார்த்து ரசித்த சின்ன வயசுல இருந்து உண்மையிலேயே வந்து நடிகர் விஜயினுடைய பாடலுக்கும் அவருடைய நடனத்திற்கும் குழந்தைகள் எல்லாம் வந்து பயங்கர ஃபேனா இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. சின்ன பிள்ளைங்க கூட நடிகர் விஜய் பாட்டை போட்டா அந்த அந்த தாளத்துக்கும் அந்த நடன அசைவுக்கும் அவங்களாவே வந்து தன்னால ஆடக்கூடிய அளவிற்கு வந்து இருக்கும். அதுல நம்ம வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் அவங்க அப்படிதான் இருக்காங்களே தவிர, அப்படித்தான் சின்ன வயசுல இருந்து தான் பார்த்து ரசித்து அவராகவே தான் பல நேரங்களில் மாறி நடனமாடி மகிழ்ந்த, தன்னை மகிழ்வித்த ஒரு நடிகரை பார்க்கறதற்கு வர்ற ஒரு ரசிகர் கூட்டம் தான் அங்க வர்றாங்க. அவரை நேர்ல பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஒரு என்ன சொல்றது, அவரு ஒரு கெடுவாய்ப்பாக ஒரு கட்சியையும் அவர் ஆரம்பிச்சு நடத்துறதுனால நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனால் கண்டிப்பாக இது வந்து என்னன்னா, இப்போ அவருடைய முன்னாள் செயலாளர் PT செல்வகுமார் வந்து திமுகவில் வந்து இணைந்திருக்கிறார் இன்றைக்கு. அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, ஒரு நடிகராக இருக்கும்போது அவருடைய பயணம் சரியா இருந்துச்சு, அதனால நான் அவர் கூட இருந்தேன். அவர் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா வந்து அது சரியா இல்ல, அதனால நான் அங்க இல்ல, வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் எல்லா வருகிற கூட்டம் எல்லாமே வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் கனவுல கூட நடக்காது.